நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று காலை 10:18 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:51 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று மாலை 4:51 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:51 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மகிழும் நாளாக இருக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். அரைக்குறையாக நின்ற கட்டிட பணிகளை மீண்டும் தொடருவீர்கள். அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும். கவனமாக பேசுவதன் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெருக்கமும் அதிகரிக்கக்கூடும். விருந்தினர் வருகை இருக்கும். ஆரோக்கிய குறைவு ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணில் சரியாக கொடுங்க. இன்று நீங்க உணர்ச்சிகரமாக நடந்து கொள்ளீர்கள். வழியே சென்று உதவிகள் செய்வதன் மூலம் வீண் பழி ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருப்பது ரொம்ப நல்லது. முன்கோபத்தை தவிர்ப்பது மிக நல்லது. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும். மனோதைரியம் ஏற்படக்கூடும். இந்த இனிய நாளை பெண்கள் அற்புதமாக வழிநடத்த முடியும். காதலை பொறுத்தவரை குழப்பமே இருக்கும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். அமைதி காண வேண்டும் என்று மாணவர்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்க கொடுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமைதி விடக்கூடும். மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். காரியங்களை துல்லியமாக செய்ய வேண்டும். அவசரப்பட வேண்டாம். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, என்று நீங்க முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மனம் இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இன்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். பரணி, கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் கிடைக்கக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடுங்க. கவனமாக பேசி பழகுவது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். என்று நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கிருத்திகை, இன்று நீங்க முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். விருந்தினர் வருகை என்று இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். திடீர் மன வருத்தம் குழப்பம் ஏற்பட்டு சரியாகுங்க. கட்டிட பணிகளை மீண்டும் தொடருவீர்கள். இன்று உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ரிஷபம் ராசினியர்கள், இந்த செயல்பாடுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கவன நடைமுறையை மட்டும் பின்பற்ற வேண்டும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். செல்வ நிலை சீராக உயரும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் பந்து இணையக்கூடும். மருத்துவ செலவுகள் குறைந்து மன நிம்மதி இருக்குங்க. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். இன்று கூட்டுத் தொழிலில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் உள்ள மந்த நிலை கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்குங்க. இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கண்டிப்பாக ஏற்படும். கவனமாக இருப்பது எதிலும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இருக்குங்க. உத்தியோகம் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் இன்று நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும். பெண்கள் என்று முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க.
பதட்டம் வேண்டாம். நல்லது கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். பெண்கள் சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். முன்கோபப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையும் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதாவது வெளிநாட்டு கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் பிடிவாத குணத்தை விட்டுவிட வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். ரோகிணி, இன்று வாய்ப்புகள் வீடு தேடி வர கொடுங்க. தொழில் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். புதிய தொடர்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்னேற்றம் காண்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இன்று சிந்தனைகளில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம், விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கடுமையான வேலை சுமை இருக்க கொடுங்க. உத்தியோகம் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். அலுவலக பணிகள் இன்று துரிதமாக செயல்படக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைய கொடுங்க. இன்று உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இறைவன் வழிபாட்டால் கண்டிப்பாக இனிமை காண கொடுங்க. எதிரிகளிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். முடிஞ்சளவு பொறுமை என்பது வேண்டும். சந்திராஷ்டிரம் இன்னும் இருக்கின்றது, முழுமையாக முடியவில்லை. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருங்கள். விரயங்கள் ஏற்படாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். திடீர் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கைமாத்தியாக வாங்கிய பணத்தை மீண்டும் திரும்ப கொடுப்பீர்கள். சூழ்நிலைகள் அனைத்தும் சாதகமாகவே இருக்குங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன யோகமும் இருக்க கொடுங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் மகிழ முடியாத சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று மனம் மகிழும்படியான சம்பவங்கள் இல்லத்திலும் நடைபெறக்கூடும். சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. முன்னேற்பதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் இன்று யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். மன கடினம் கண்டிப்பாக சரியாகும். கவலையை மறந்து செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று ருசியான உணவுகளை உண்டு மழுவர்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள், அது போதும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். முன்கோபம் பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கல்விக்கான முடிவுகளை கொஞ்சம் தெளிவாக எடுங்கள். பிடிவாத குணத்தை விட்டு விடுங்கள். முக்கியமாக சக நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். இன்று வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். இறை வழிபாட்டால் இனிமை காண வேண்டிய நாளாக இருக்குங்க. வீண் அலைச்சல் கொஞ்சம் உருவாகும். இன்று உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். வாகன யோகமும் ஏற்படக்கூடும். திருவாதிரை, விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். குழப்பம் மட்டும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. கைமாத்தாக வாங்கிய பணம் மீண்டும் திரும்ப கிடைக்கும். வீண் விரயங்கள் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். புனர்பூசம், இறை வழிபாட்டினால் இனிமை காண வேண்டிய நாளாக இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். அலைச்சல் தரும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். நல்ல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். கண்டிப்பாக குழப்பம் மட்டும் இல்லாமல் இருங்கள். வெற்றி என்பது சுலபமாக அமைதிவிடக் கூடுங்க. கடகம் ராசினியர்கள்,
என்று நீங்க நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சிந்தனையில் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். இன்று மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். பயப்பட வேண்டாம். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் விலகி செல்லக்கூடும். திட்டமிடாமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. உறவினர்களால் விரயம் உண்டாகும். இன்று வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி கிடைக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை சுமையும் குறைந்துவிடக்கூடும். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவ கொடுங்க. பிள்ளைகளால் இன்று பெருமை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். காதல் திருமணத்தில் போய் முடியும், பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும். இன்று நடைபெறக்கூடிய காரியங்களை அற்புதமாக வழிநடத்த முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக நிலவும். வரவேண்டிய பணமும் வரக்கூடுங்க. வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். உறவினர்களால் விரயம் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம் நல்லவரின் நட்பின்றி ஏற்படக்கூடும். எதிர்காலம் கருத்தில் கொண்டு முக்கிய முடிவு எடுப்பீர்கள். தனவரவும் சீராக இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். மன அழுத்தமும் இன்று விலகி செல்லக்கூடும். திட்டமிடாமல் இருந்த காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு வேலை சுமை கூடிவிடும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் இறைவன் அருளால் கண்டிப்பாக எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ஆயில்யம் மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக குறையுங்க. கவனமாக பணிகளில் மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். உறவினர்களால் விரயம் கொஞ்சம் உண்டாகும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் இன்று வரக்கூடுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி ஏற்படக்கூடும். சிம்மம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடும். வியாபார நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். சிந்தனைகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவெடுப்பீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணத்தால் வழக்கமான பணிகளில் சுணக்கம் கொஞ்சம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக் கொடுங்க. குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீர்கள். இன்று சிம்ம ராசினியர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க கொடுங்க. வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். லாபம் உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்கும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்க கொடுங்க. வெளி உலக பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இன்று சிந்தனை பலம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி நடைபோடும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் கூட உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. காதல் குழப்பத்தையே கொடுக்கும். விட்டு பிடியுங்கள். காதல் வெற்றி நடை போடும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். என்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெளிர் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உடல் வலி கொஞ்சம் இருக்குங்க. எதை செய்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சோம்பேறித்தனமாக காணப்படும். அதிக உழைப்பு வெளிப்படக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கும். யதார்த்தமாகவும் செயல்படுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க.
இன்று மாமன் மைத்துனர் வகையில் உதவிகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட தொழில்களில் உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். இந்த நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூரம் மனம் மகிழும்படியான செய்திகள் வரக்கூடுங்க. சுணக்க நிலையில் இருந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். இல்லத்தில் நல்ல காரியம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கையின்றி ஏற்படக்கூடும். திடீர் பயணத்தால் வழக்கமான பணியில் சுணக்கம் இருக்குங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு புதிய முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உத்திரம் காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிலும் லாபம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். நெருக்கடியான சூழ்நிலை இது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடுங்க. இன்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பயப்படுவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மன கஷ்டம் இருப்பது கண்டிப்பாக சரியாகுங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும் நாளாக இருக்கக்கூடும். நிதி நிலையும் உங்களுக்கு சீராக உயரக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வியாபார விரோதங்களும் விலகி செல்லக்கூடுங்க. அடுத்தவர் நலனுக்காக கண்டிப்பாக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். யாருக்கும் ஜாமீன் எடுத்து மட்டும் போட்டுவிட வேண்டாம். உடல் நலம் சீராக இருக்கும். சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்குங்க. சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே திடீர் போசல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். குடும்ப செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பம் பற்றிய கவலைகள் கொஞ்சம் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்பொழுது நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்குங்க. தீய ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து விடுங்கள். சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். இன்று பெண்கள் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும். நட்பாலும் நல்லது நடைபெறக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். விட்டு பிடியுங்கள். காதல் திருமணத்தில் போய் முடியும். கண்டிப்பாக நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று வாய்ப்புகள் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். வியாபார விரோதங்கள் விலகி செல்ல கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று பெருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் அமைதியாகவே காணப்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. இன்று நீங்க எதிலும் யோசித்து முடிவுகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அஸ்தம் கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிலும் லாபம் உண்டாக கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. நிதானமாக யோசித்து எதையும் செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். இன்று நிதி சம்பந்தப்பட்ட தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சித்திரை பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து விடுங்கள். சீக்கிரமாக எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. துலாம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். நிதிநிலை உயர்ந்து நிம்மதியும் ஏற்படக்கூடும். நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எடுத்த காரியத்தை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி புதிய கூட்டாளிகளை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். இன்று உங்களுடைய பொருட்களை மட்டும் பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது. முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சக நண்பரிடம் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். சக ஊழியரிடம் கவனமாக பேசுவது நல்லது. திட்டங்கள் ஓரளவே பலிக்க கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்க கொடுங்க. நட்பு வட்டம் இன்று விரிவடையக்கூடும். இந்த நாளை நீங்க இனிமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்கோபம் தயவு செய்து வேண்டாம். அடாவடியாக பேச வேண்டாம். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் பொறுத்து கொண்டு பொறுமையாக செயல்படுங்கள், அது போதுங்க. பெண்கள் இன்று
குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன அழுத்தத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. காதல் போன்ற விஷயங்களை தெளிவு வேண்டும். பதட்டம் வேண்டாம். காதல் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அமைதிக்காக வேண்டும். என்று மாணவர்கள் எடுத்தோம் கவுத்தோம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கல்வியில் மட்டுமே கொஞ்சம் அக்கறையுடன் செயல்படுங்கள், அது போதுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன அழுத்தம் தடுமாற்றம் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிரிடம் இருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதை நடத்தும் குழம்பி போக வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. சுவாதி. பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மன தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. வெளி உலக தொடர்பும் விரிவடைய கொடுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வர கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். என்று மன பதட்டம் வேண்டாம். நன்மை எது தீமை எது என்று கலந்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிதி நிலையை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு எல்லாம் இனிமையாக கைகூடும், பயப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மன தைரியம் வேண்டும். மனம் ஓரளவு நிறைவாகவும் காணப்படக்கூடும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கண்டிப்பாக கொடுங்க. உத்தியோக மாற்றம் உறுதியாக கூடும். மாற்று கருத்துடையோர் மனம் மாற கொடுங்க. உங்கள் கூட்டு முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கூடுதலாகவே இன்று நீங்க உழைக்க வேண்டியிருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தத்தை கொடுக்குங்க. என்று எடுத்த முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். வரவுக்கேற்ற செலவும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் வெளிப்படக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. மற்றவர்களால் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். கண் நோய், பித்தம், வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். திடீர் கோபம் உருவாக கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்களுக்கு இன்று உடல் உஷ்ணமும் அதிகரிக்கக்கூடும். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இன்று பெண்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். யோகமான நல்ல பலனும் இருக்க கொடுங்க. பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் அவசரப்பட வேண்டாம். காதல் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்கும், விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உயர்கல்வி, வெளிநாடு கல்வி போன்றவை சிறப்பாக அமையுங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட விமர்சனங்களுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கடன் பிரச்சனை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். மதிப்பு மரியாதையை உயர்த்திக் கொள்வீர்கள். பொறுமையாக செயல்பட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அனுஷம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக காணப்பட கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக குறையும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். என்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. கவலைகளை மறந்து செயல்படுங்கள், அது போதும். இந்த நாளை நீங்க பிள்ளைகளுடன் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். கேட்டை. என்று நீங்க மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் சிறப்பாகவே நடக்கும். மன அமைதி ஏற்படுத்தி கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும்.
எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. ஓரளவு உங்களுக்கு திட்டங்கள் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். யோகமான நல்ல பலனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் படிப்படியாக தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொண்டு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. அது மட்டுமில்லை, நண்பர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இருந்தாலும் நீங்க முன்ஜாமீன் மட்டும் எதுவும் கொடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று அபாரமான நினைவாற்றல் வெளிப்பட கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கையும் எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று நிதிநிலை சீராக இருக்கக்கூடும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி குடிவிடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக இருக்க கொடுங்க. இல்லத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கக்கூடும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். வீண் பழி இருக்க வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மன தெளிவும் தைரியமும் இன்று இருக்கக்கூடும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். தயவு செய்து முயற்சி திருவினையாக்க கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். கூடுதல் செலவை இன்று நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று நினைத்தபடி வாழ்க்கை சிறப்பாக அமையுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். அக்கம் பக்கத்துடன் அனுசரித்து செல்வது நல்லது. உறவுகளிடம் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். எல்லோருடைய கேள்விகளுக்கும் கண்டிப்பாக பதில் சொல்லக்கூடிய நிலைமை இருக்குங்க. நிதானமாக அனுசரித்தும் செல்லுங்கள். இன்று பெண்கள் முக்கிய முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். தன வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். பெண்கள் இன்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன நெருக்கடிகள் இருக்கும், குழப்பம் இருக்கும். எல்லாம் சரியாகும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் கூடிவிடுங்க. இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, மாணவர்கள் இன்று தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்க. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம், இன்று சில இடங்களை விட்டுக் கொடுத்து பேசுவீர்கள். காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மன பதட்டம் வேண்டாம். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். ஏற்கனவே செய்த செயலுக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். என்று நீங்க முயற்சியின் மூலம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய முடியுங்க. போராடம், இன்று புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். லாபம் உங்களுக்கு சீராக வந்து கொண்டிருக்கும். கூடுதல் செலவை எதிர்பார்க்கக்கூடிய சூழல் இருக்குங்க. அக்கம் பக்கத்துடன் அனுசரித்து செல்வது நல்லது. என்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. வீண் பழி ஏற்க வேண்டியிருக்கும். அதையால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எதையும் செய்யுங்கள், அது போதும். உத்திராடம், உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். தன வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். குழப்பம் வேண்டாம். எதையும் யோசித்து செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு மன தெளிவு துணிவு ஏற்பட கொடுங்க. முயற்சியின் மூலம் ஓரளவு முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. மகரம் ராசினியர்கள், இன்று அனைவரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியும் வெற்றி கொடுக்கும். இன்று தாய் வழி உறவுகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தங்களின் வருகை இன்று இருக்க கொடுங்க. குடும்பத்தினர்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். தாய் வழி உறவினர்களால் தக்க பலன் கிடைக்குங்க. இன்று முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீர்கள். இதனால் வீண் மனஸ்தாபம் கொஞ்சம் ஏற்படும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வழக்கத்தை விட கூடுதல் செலவு ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பேச்சுவார்த்தைகளின் பொழுது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும்.
எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கு அலைய வேண்டியிருக்குங்க. இன்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் தெளிவு பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இல்லத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. நீங்களாகவே குழம்பி போவீர்கள். காதலை மட்டும் நீங்க விட்டு பிடிப்பது கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். என்று மாணவர்கள் தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். மனம் மகிழும் செய்திகளும் வரக்கூடும். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் மற்றவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். உறவினர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிர்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். திருவோணம். என்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குங்க. நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. என்று எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. கோபங்கள் கொள்ள வேண்டாம். நடப்பதை பொறுமையாக அணுகினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அவிட்டம். மன அழுத்தம் ஏற்பட்டு எல்லாம் சரியாகுங்க. காலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்ப தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். தேவைகளை கண்டிப்பாக நீங்க பூர்த்தி செய்து கொள்வீர்கள். செயல்களை கொஞ்சம் விரைவாக செய்து முடிப்பீர்கள். விவேகம் கண்டிப்பாக வெளிப்படுங்க. எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுங்க. இந்த நாளை நீங்க மனப்பதட்டத்துடன் கொஞ்சம் அணுகி வெற்றி பெறுவீர்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் படிப்படியாக இருக்கக்கூடும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வள்ளல்களின் உதவிகள் கிடைத்து மனம் மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. அலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் இல்லத்தில் நடைபெற கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகையும் இன்று இருக்கக்கூடும். வெற்றிக்கான சூழல் பிரகாசமாக இருக்கின்றது. இன்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாளை யோகமான நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எடுத்த காரியத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று உங்களுக்கு பண வரவு சீராக வரக்கூடுங்க. வாக்கு வன்மையால் லாபம் ஏற்படக்கூடும். வீண் பயணங்களும் அலைச்சலும் கொஞ்சம் உண்டாகும். இடமாற்றம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. கெட்ட கனவுகள் தோன்றும். உடலும் கொஞ்சம் உஷ்ணம் அடைய கொடுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தலைக்கு தேய்த்து குளித்து வருவது நல்லது. நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து விடுங்கள். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். கும்பராசினியர்களுக்கு கடுமையான உழைப்பு இருக்கும். செலவுகளும் இருக்கும். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் என்று வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். காதல் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமையும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். கல்வி பற்றிய அறிவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படுங்க. நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்து விட வேண்டும். வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. கெட்ட கனவுகள் கண்டிப்பாக தோன்றும். தயவு செய்து கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். கொஞ்சம் பொறுமையாக எதையும் அணுகி செய்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. யோகமான நாளாக மாற்றுவது உங்க கையில் உள்ளது. சதயம்.
எடுத்த காரியத்தில் ஓரளவு வெற்றி இருக்கும். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முடிவுகள் எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். நேரம் தவறி மட்டும் உணவு உண்ண வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி கையில் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்றி விரிவடைய கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். எதிலும் பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மன கஷ்டம் ஓரளவு விலகி செல்லக்கூடும். இந்த இனிய நாளை நீங்க கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மீனம் ராசினியர்கள் இன்று மிகவும் பொறுப்புடன் எதிலும் ஈடுபடுவது நல்லது. சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. வியாபார விரோதங்கள் படிப்படியாக விலகி செல்லும். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. அடுத்தவர் நலனில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடன் நலம் சீராக சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடும். வேலை பலுவும் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும். குடும்ப பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எதிலும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. பேச்சு திறமை வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். எது சரி எது தவறு என்று சிந்தித்து செயல்படுங்கள். சில நேரங்களில் முன்கோபங்கள் வெளிப்பட கொடுங்க. வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்கும். லாபம் எதிலும் சீராக வரக்கூடும். இன்று நீங்க அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கூட்டு தொழில் ஓரளவு லாபம் கிடைக்குங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாக்கும். பயப்பட வேண்டாம். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் இருங்கள். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தரமும் இன்று மேம்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். இன்று காதல் குழப்பத்தையே கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக காதல் ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் தடபுடலாக முடிவுகள் எடுக்க வேண்டாம். சக நண்பரிடம் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மாணவர்கள் இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று உங்களுக்கு எதிலும் வேகம் குறிவிடும். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பாடைய கொடுங்க. உடல் நலம் சீராக சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்குங்க. உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்துங்கள். இன்று உங்களுக்கு நிதி நிலைமை சீர்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாத்தி நேரம் தவறி உணவு உண்ண வேண்டாம். சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்கும். அடுத்தவன் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உடன் நலம் சீராக ஒரு சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்குங்க. வியாபார விரோதங்கள் விலகி செல்லும். நிதி நிலைமை உங்களுக்கு சீர்படும் நாள் என்றே சொல்ல முடியும். ரேவதி உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டுங்க. நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கொள்கை பிடிப்புடன் இன்று நீங்கள் செயல்பட வேண்டும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். திடீர் சிக்கல்கள் ஏற்பட்டு பின் சரியாகும். இன்று நீங்க சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொண்டால் உள்ளம் உற்சாகமாக இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.